ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம வந்து ஜாவா ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம ஜாவா ஸ்ட்ரிங்ஸ்லாம் பார்த்துருக்குறோம். இன்னைக்கு நம்ம வந்து ஜாவா ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் பார்க்க போறோம். வாங்க செஷன்ல போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த இடத்துல ஸ்ட்ரிங்கு txt அப்படின்னு நான் வந்து வேரியபிள் கொடுத்துக்கிறேன். இதுல நான் என்ன டைப் பண்றேன் அப்படின்னா, சென்னை ஃபார்மர்லி நோன் அஸ் டபுள் கோட்ஸ்குள்ள மெட்ராஸ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இந்த இடத்துல இன் தமிழ்நாடு அப்படின்னு கொடுக்குறேன். ஜஸ்ட் ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நம்ம அதுக்கப்புறம் வந்து க்ளோஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ அடுத்து வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்க போகிறேன். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்என் ஆஃப் டிஎக்ஸ்டி அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி செமிகோலன் கொடுக்கணும். ஓகே, செமிகோலன் கொடுக்குறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எரர் வருது. ஏன்னா ஆல்ரெடி ஒரு டபுள் கோட்ஸ் இருக்கு. அந்த டபுள் கோட்ஸ்க்குள்ள இன்னொரு டபுள் கோட்ஸ் மெட்ராஸ் நம்ம வந்து கொடுத்துருக்குறோம். ஸோ அதனால வந்து அது எரர் வந்து நமக்கு வருது. ஸோ இதை வந்து எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் வந்து ஜாவாவோட ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் நம்ம பார்க்குறோம். இப்போ நல்லா கவனிங்க. இந்த இடத்துல ஒரு ஸ்லாஷ் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ஒரு ஸ்லாஷ் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு பேக் ஸ்லாஷ் போட்டுக்கோங்க. ஸோ இது வந்து போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இப்போ இந்த எரர் ரெக்டிஃபை ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து டபுள் கோட்ஸ்க்குள்ள இன்னொரு டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து ஸ்லாஷ் யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த இதை நம்ம வந்து பிரிண்ட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ நம்மளோட எக்ஸ்பெக்ட் பண்ண ரிசல்ட் வந்துருச்சு. சென்னை ஃபார்மல் நோன் அஸ் மெட்ராஸ் இன் தமிழ்நாடு அப்படின்னு வந்துருச்சு. ஓகேங்களா? ஓகே, ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் நாம வந்து என்னன்னா, இப்போ எனக்கு நல்லா கவனிங்க. இப்போ ஒரு கேரக்டர் ஸ்லாஷ் இஸ் கால்டு பேக் ஸ்லாஷ் அப்படின்னு நம்ம வந்து போட போகிறோம். இப்போ நல்லா கவனிங்க. நல்லா கவனிங்க. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, த கேரக்டர் இந்த மாதிரி ஸ்லாஷ் இஸ் கால்டு பேக் ஸ்லாஷ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ வந்து உங்களுக்கு வந்து என்ன மாதிரி எரர் என்ன வருதுங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எரர் வருது. ஸோ எனக்கு வந்து இந்த கேரக்டர் ஸ்லாஷ் இஸ் கால்டு பேக் ஸ்லாஷ் இந்த ஸ்லாஷுங்கிறது வந்து ஒரு நான் வந்து பேக் ஸ்லாஷ்னு சொல்கிறேன் அப்படின்னு நான் டைப் பண்ணி பார்க்குறேன், பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். பட் ஆனால் உங்களுக்கு எரர் வருது. ஸோ இந்த மாதிரி வரும்பொழுது நம்ம என்ன பண்ணணும்னா, இன்னொரு ஸ்லாஷ் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்லாஷ் தான் அங்கே டிஸ்பிளே ஆகும், இன்னொரு ஸ்லாஷ் வந்து டிஸ்பிளே ஆகாது. ஸோ நல்லா கவனிங்க. இந்த கேரக்டர் ஸ்லாஷ் இஸ் கால்டு பேக் ஸ்லாஷ் உங்களுக்கு புரியும்னு நான் நம்புகிறேன். இப்போ வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோங்கிறது உங்களுக்கு நல்லாவே புரியும்னு நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஆல்ரெடி இந்த இது நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஸோ இருந்தாலும் நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, விஷ்ணு இந்த இடத்துல வர்தன் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? இப்போ எனக்கு விஷ்ணுங்கிறது ஃபர்ஸ்ட் லைன்லையும் வர்தன் அப்படிங்கிறது செகண்ட் லைன்லையும் வரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ இப்போ ரெண்டுமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரே லைனில் வருது. ஓகேங்களா? சிம்பிளுங்க. இப்போ ஸ்லாஷ் போட்டுட்டு என் போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வர்தன்கிறது நெக்ஸ்ட் லைனுக்கு மூவ் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இது நம்ம ஆல்ரெடி நிறைய வாட்டி பார்த்தது தான். ஆனால் இந்த இதில் நமக்கு இந்த ஸ்பெஷல் கேரக்டர்ஸில் இது இருக்குங்கிறதுனால திரும்ப நம்ம ரீகால் பண்ணுறோம். இப்போ இப்போ எனக்கு வந்து இந்த இடத்துல ஒரே லைன்லேயே வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரே லைன்லேயே வரணும். பட் ஆனால் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கணும் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்லாஷ் போட்டு டி டீனா என்னன்னா டேப். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேப் இருக்கும். விஷ்ணு கேப் வர்த்தன். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதாங்க வந்து ஸ்பெஷல் கேரக்டர்ஸ். ஓகேங்களா? ஜாவாவில் இருக்கிற இதுதான் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ். ஸோ நம்ம வந்து இப்போ வரைக்கும் நம்ம ஸ்ட்ரிங்கு இதெல்லாம் நம்ம ஓரளவுக்கு முடிச்சிட்டோம். ஜாவாவில் பேசிக்ஸ் எல்லாம் முடிச்சிருக்கிறோம். ரொம்ப ரொம்ப பேசிக்ஸ் தான் நம்ம பார்த்துருக்குறோம். இன்னும் நம்மளோட அடுத்தடுத்த வீடியோவில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.